நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஆர்பி, டிஆர்பி எக்ஸாம் பத்தி தான் நம்ம ரிசல்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்கன்னா, சேனல மொதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி தேர்வுகள பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, கட் ஆஃப் எப்போ வரும்? எவ்வளோ வரும்ன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப்ங்கிறது கிடையாது. அதாவது எஸ்ஆர்பிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 170 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டீங்கன்னா, நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள போவீங்க. அதே மாரி டிஆர்பி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு 150 கொஸ்டின்லேருந்து 160 கொஸ்டின் வரைக்கும் நீங்க கரெக்ட்டா போட்டிருந்தீங்கன்னா, இன்டர்வியூக்குள்ள போலாம். அதே மாரி இப்ப நீங்க ரிசல்ட் விடும்போது, நேரா வந்து கட் ஆஃப்லாம் விட மாட்டாங்க. யார் செலக்ட் ஆயிருக்காங்க இன்டர்வியூக்கு, அவங்க லிஸ்ட்ட மட்டும் விட்டுருவாங்க. 1:2 ரேஷியோ தான். நெறைய பேர் 1:3 ரேஷியோல எடுப்பாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இதுவரைக்கும் எடுத்ததே கிடையாது. 1:2 ரேஷியோ மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ 100 வேக்கன்சி இருக்கா? 200 பேர் தான் அங்க கூப்பிடுவாங்க. 100 வேக்கன்சிக்கு 300 பேர்லாம் அங்க கூப்பிட மாட்டாங்க. 100 இருக்குன்னா 100க்கு 200 டபுளா தான் அப்படியே கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலலாம் கூப்பிடவே இல்ல, கூப்பிடவும் மாட்டாங்க. டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி தேர்வு முடிவுகள் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்னா, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் வெளியானோனே ஒவ்வொருத்தருமே அவங்க ஐடிய லாகின் பண்ணி, அவங்களோட யூசர் ஐடிய லாகின் பண்ணி, அவங்க எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அவங்க பார்க்கலாம். எல்லாருமே பார்த்துக்கலாம். எக்ஸாம் எழுதுன அப்ளை பண்ணி எழுதின எல்லாருமே அவங்கவங்க மார்க்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா, அதில ரிசல்ட் வெளியிட்ட உடனே அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம டிஆர்பி வெப்சைட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டோட வெப்சைட்லயும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கும்போது, அவங்க யார் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு லிஸ்ட்ட விடுவாங்க. 100 வேக்கன்சிக்குன்னா 200 பேர் அவங்க லிஸ்ட் அதில இருக்கும். அதில அவங்க நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போலாம். இப்ப இன்டர்வியூ லிஸ்ட் அவங்க விட்டுட்டாங்கன்னா, வெளியான உடனேயே 1 வாரத்தில உங்களுக்கு இன்டர்வியூ அந்த டேட்டா இது சொல்லிருவாங்க. இன்டர்வியூல என்ன நடக்கும்? கேள்வி கேட்பாங்க. அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு தான், அதுக்கு ஒரு 1 வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு, யார் ஃபைனலா செலக்ட் ஆயிருக்காங்க, அந்த லிஸ்ட் வந்துரும். ஸோ, இந்த கேப்ல வந்து நீங்க நெறைய பேர் கேட்கறாங்க. கட் ஆஃப் வந்ததுக்கு கட் ஆஃப் வெளியிடுவாங்களா? கட் ஆஃப்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இன்டர்வியூ செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களான்னு கேள்வி இருக்கு. கட் ஆஃப்ங்கிறத வெளியிட மாட்டாங்க. மார்க் ரிலீஸ் பண்ண உடனேயே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்க லிஸ்ட்ட அப்படியே வெளியிட்டுருவாங்க. அவங்க இன்டர்வியூக்கு நேரா போயிருவாங்க. ஸோ, அத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஆர்பி எக்ஸாம் எழுதின உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க எழுதியிருந்தீங்கன்னா உங்க கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க் யூ.